என்ன மக்களே, டிஆர்பி மொத்தமாக டவுன் ஆயிடுச்சு போல இருக்க. ஆகும், இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அது யாரை வச்சிருக்கீங்க? எல்லாரும் மிச்சருங்க. இந்த மிச்சர்களை வச்சுட்டு நீ என்ன கண்டென்ட் கொடுப்ப? வினோத் ப்ரோ ஒருத்தவர் தான் இன்றைக்கி கூட கண்டென்ட் கொடுத்தாரு. ஒரு 2-3 ஃபைட்டு சில சம்பவம்னு சொல்லிட்டு 1 hour எபிசோடில் அவரை வச்சு தான் இன்றைக்கி நீ ஓட்டுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது டிஆர்பிக்கு வந்து இப்போ நீங்கள் விக் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுவே கொஞ்சம் பிஃபோராக விக் பண்ணுறதுன்னா மொத்தமாக சோழி முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் 1 hour எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நீ பேச வர. அதுக்கு முன்னாடி பிரவீன் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. இது யார் அனுப்புனது? ஆக்சுவலாக வந்து இவனை அனுப்பிவிட்டதே வந்து பிக் பாஸ் டீம் தான். எல்லாருமே பிக் பாஸ் டீம் தான் அனுப்பிடுறாங்க. ஸ்பெஷலாக இவன் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட். இப்போ இவனுக்கும் கானாவினத்துக்கும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உள்ளே இருக்கும்பொழுது. இப்போ உள்ளே வரும்போது எதுக்கு சம்பந்தமே இல்லாமல், ஒரு ரீசன் கூட இல்லாமல் கானா வினோத்தை கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அட்டாக் பண்ணணும்? யோசிக்கலாம். எது கூட ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? இருக்கே. ஆக்சுவலாக இவனை அனுப்பிவிட்டது சாண்ட்ராவை வந்து நல்லவங்களாக காமிக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. வினோத்தை அட்டாக் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெளிவாக தெரியும். வினோத் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வினோத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். வினோத்து மேலே சின்ன சின்ன தவறுகள் இருக்குதான். பட் ஆனால் எப்படி இவனை நின்று விட்டால் எப்படி வந்து டென்ஷன் ஆவான், எப்படி வந்து இதுவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது அப்படிங்கிறத இன்றைக்கி 1 hour எபிசோடில் என்னால் பார்க்க முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு வினோத்தை டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை வந்து மணி பாக்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்வதி கம்ருதி இந்த கேங்கில் வந்து வினோத் ஒரு ஆள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 3 பேர் வந்து ஒரு இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ வெளியில் போனதுக்கப்புறமா கூட சாண்ட்ராவை அதிகமாக கிரிட்டிசம் எடுத்து வச்சது பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளார இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினோத். ஸோ அதனால் வந்து வினோத்தை போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பித்தோடனே வந்து வியானா மற்றும் சாண்ட்ரா ஃபைட்டு. இந்த ஃபைட்டு வந்து நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசிட்டேன். இந்த ஃபைட்டில் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு நண்பர்களே. ஸோ அந்த கேங் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாண்ட்ரா, சபரி, விக்ரம் மற்றும் அரோரா. ஒன்றும் இல்லை, அன்பு கேங்கு தான். அன்பு கேங் கொஞ்சம் மாடிஃபை ஆகி கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. அன்பு கேங் 2.0 வச்சுக்கலாமா? இந்த கேங்கோட வேலை என்னென்னா மிக்சர் சாப்பிட்டு படுத்துருக்கணும், அவ்வளோதான் அதிகபட்ச வேலை. நீங்களாம் என்னைக்காச்சும் அரோரா வேலை செஞ்சு பார்த்துறீங்களா? இப்போ அரோராவுக்கு சொம்பு தூக்குறவன், அரோராலாம் டைட்டில் வினர் ஆவாங்கன்னு நினைக்கிறவன், அரோரா என்னைக்கு இந்த வீட்டில் நல்லா வேலை செஞ்சுருக்கு, என்ன வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி பாருங்க. இல்லை டாஸ்கில் என்ன பெருசாக விளையாடிட்டாங்க மேடம் அப்படிங்கிறத பாருங்க. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் சேது ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கோட்டான்னு ஒன்று தனியாக இருக்குது. சேது ப்ரோ கோட்டாவில் வந்தவங்க தான் 5 பேரும். அந்த 5 பேர் யாரும் தெரியுமா? நம்மளோட சபரியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், அரோராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சேது ப்ரோவோட கோட்டாவில் வந்தது. இப்போ இதில் கொஞ்சம் தப்பி தவறி வந்தது தான் திவ்யா கணேஷும் கானா வினோத்தும். நமக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ இவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மேடம் வந்து அதான் கேப்டன் இல்லையே, யாருக்கு என்னென்ன வேலை தோணுதோ அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு வியானா வந்து கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன செஞ்சுட்டு நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கும் போது அதெல்லாம் நீ கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள வந்து முட்டிக்குது. இதில் வந்து அந்த அன்பு கேட்க வந்து லிட்டரலாக வந்து பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டன், இவர் எப்படா, ஏன்னா இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. வியானா வந்து ஒரு கிரிட்டிசத்தை எடுத்து வச்ச உடனே இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த சைடு வியானா டார்கெட்னா, அந்த சைடு வந்து வினோத்தை டார்கெட். வினோத்தை டார்கெட் பண்ண யார் அனுப்பிடுறாங்க? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட உயிர் நண்பராக இருக்கக்கூடிய பிரவீன். ஒரு காலத்தில் இருந்தவர் தான் இந்த வீட்டில். வினோத் லிட்டரலாக வந்து பிரவீன் வரும்பொழுது துள்ளி குதிச்சு சந்தோஷமானப்பல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? வினோத் வந்து பிரவீன் வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமானது காரணம் வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி வந்திருப்பாப்புல பிரவீனை. பட் ஆனால் வந்து பிரவீன் வேணுமே கண்டுக்கவே மாட்டான். பிரவீனுக்கு நல்லா தெரியும் வினோத்துக்கு தான் வெளியில் அதிகப்படியான சப்போர்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து வெளியில் பாரு கம்முரதின் ஃபேன்ஸு கூட வந்து இப்போ வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிரவீனுக்கு நல்லா தெரியும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கக்கூடியவ என்ன அஜெண்டாக்காக உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ சாண்ட்ரா நியாயப்படுத்துறதுக்காக அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சம்பந்தமே இல்லாமல் வினோத்தை போய் அடிக்கிறான். பிரச்சனை 2 பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் வருது, இவன் கண்டுக்க மாட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சபரி கூட ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்படுது நண்பர்களே. சபரியும் கானா வினோத்தும் வந்து பேசும்போது நீ இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற ஒரு ஃபைட் ஒன்று ஏற்படுது. இதில் வந்து நம்மளோட கருத்து கந்தசாமியாக இருக்கக்கூடிய நம்ம அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன அவர் வந்து சரியாக உடனே சொம்போட வினோத்துக்கு யாருக்காச்சும் எதிராக பேசிட்டா சொம்போட வந்துடுவாங்க அரோரா மேடம். சொம்பு தூக்கி இவங்க தான் ரியல் சொம்பு தூக்கி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரோரா தான். வினோத்தை வந்து பொறுத்து பார்த்தாரு, நீ பேசாத, உனக்குலாம் என்ன பேச ரைட் சரின்னு சொல்லிட்டு காரி துப்பாத ஒரே சொன்ன உடனே இடையில வந்து பிரவீன் வந்து நின்று விடுறான். கேளுங்க,
அவரு அவர் பேசுறது கேன வினோத் என்னென்னப்போ சொல்றாங்க, எப்படி எப்படியே வந்து விமர்சனம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க எப்படி வந்து வெளியில் போயிட்டு இப்படி மாறி வரணும், இது எல்லாமே யோசிக்க தோணுது. கானா வினோத்துக்கு எதிராகவோ ஒரு மாதிரி வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே காலில் வந்து சுற்றிட்டு இருக்காப்ல. தர்பீஸ் வரும்போது கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பார் நினச்சேன். ஏன்னா வந்து தர்பீஸுக்கு இவருக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும், அவர் நல்லா ஃபன்னாக போவோம், சில விஷயங்கள் இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவரை மென்டலி டவுன் பண்ணுறானுங்க எல்லாருமே சேர்ந்து. அது காரணம் என்னன்னா வந்து சாண்ட்ரா வந்து இவர் நிறைய இடத்துல வந்து இவங்க ட்ராமா பண்ணுறதையோ இவங்க பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து விஜய் டிவிக்கு எதிராகவோ இல்லை பிக் பாஸுக்கு எதிராகவோ இவங்க தப்பாக அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி அதனால காண்டாகி வேணும்னே வந்து வினோத் அட்டாக் பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பிரவீனே அனுப்பி ஏதாச்சும் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தர்பீஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. என்னடா தர்பீஸ் அழுகுறான்னு பார்த்தா பார்வதிக்காக உண்மையிலுமே மனசரங்கி அழுகுறான். தர்பீஸ் என்னைக்காச்சும் அழுது நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த 63 நாளில் தர்பீஸ் மேலே நான் 99% குற்றச்சாட்டு வச்சிருப்பேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது தர்பீஸை, 1% கூட பிடிக்காது. அவ்வளோ நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்லியிருப்பேன் தர்பீஸை பற்றி. எவன் 10 பேர் எழுத்து நின்னாலும் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுவான். எந்த இடத்துல எமோஷனலாக காட்ட மாட்டான், அழவே மாட்டான். இருந்தாலும் அழுது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாரு போயிட்டாங்க, யாருமே சென்ட் ஆஃப் பண்ண கூட வரல. 92 நாள் வந்து உழைப்பா போட்டு இருந்த பாரு வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்க, யாருமே வரலன்னு சொல்லும் பொழுது சபரி இந்த சைடு வந்து திவ்யா கணேஷ் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களே, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களே. ஏடா ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, பாரு கம்ருதின்ங்கிற பேரை கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா வந்து நேற்றுலேருந்து ஒரு 100 டைம் பாரு கம்ருதுன்னு அவங்க பேரை வச்சு தான் புழப்பே ஓட்டுறீங்க. வியானாவே பாரு கம்ருதினோட விஷயத்தை வச்சு தான் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பாரு கம்ருதின்ங்கிற பேர் எடுக்கக்கூடாதுன்னா என்ன தேச குற்றமான பேரா? எனக்கு புரியல. அவங்க பேர் எடுக்கக்கூடாது, அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அவங்க என்ன வந்து அந்த அளவுக்கு என்னடா மோசம் பண்ணிட்டாங்க, எதுக்குடா இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து மணி பாஸ் டாஸ். ஸோ இது வந்து ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு ஈக்குவலான இதில் வந்து இப்போ இதில் வந்து யார் போய் மணி எடுத்தாலும் சரி, கடைசியில் வந்து எவன் எடுத்துகிட்டு போகிறானோ அவனுக்கு தான் அந்த காசு அப்படிங்கிற மாதிரி வந்து முடிக்கிறாங்க. கடைசியில் வந்து தர்பீஸ் வெர்சஸ் வினோத் இந்த ஃபைட்டு ஏற்படுது நண்பர்களே. இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து வினோத்தை எப்படி இன்னைக்கு 1 எபிசோடில் வந்து வினோத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. சாண்ட்ராவை கூட இப்போ நேற்றுக்கு எபிசோடில் சாண்ட்ராவை வந்து வியானா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நடித்து ட்ராமா பண்ணி ஒரு 3 பேரை வெளியேற்றிட்டா, இவ நடிப்புலாம் இங்கே செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ட்ராமாவால் வெளியேறின விஷயத்த வியானா உடச்சி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை 1 ஹவரில். அதை கவனிச்சிங்களா? ரெண்டாவது சம்பந்தமே இல்லாமல் கானா வினோத்துக்கும் தர்பீஸுக்கும் ஒரு ஃபைட் ஏற்படுது. அதில் வந்து ஒரு கிச்சு போட்டுறாரு, அப்போ காலை தெரியாமல் விட்டுறாப்புல மேலே போய் போட்டுருது. உடனே அந்த தர்பீஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, அதையும் டெலிகாஸ்ட் பண்ணி இதையும் காட்டுறானுங்க. இப்போ இது என்ன ட்ரை பண்ணுறானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று போட்டு பார்த்து வினோத்தை சோழியை முடிக்கிறது ஏதாச்சும் பிளான் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே ஒட்டுமொத்தமாக அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. சாண்ட்ராவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக வந்து எபிசோடை எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆதரவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ லிட்டரலாக நீங்கள் பிரவீன் வரும்போது கூட ஒன்று சொல்லியிருந்தான், நீங்கள் பண்ணுறது எதுவுமே ட்ராமா கிடையாது, எல்லாமே ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து லூப்பிங் மோடில் வந்து பிக் பாஸ் போட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த அம்மா பண்ணுறது ட்ராமான்னு. அப்புறம் இதுக்கு நான் சொப்பு தூக்குறீங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஆதரவாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே அனுப்புகிறவங்க நேற்று வியானாவை அனுப்பி டோட்டல் டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு வியானா. ஸோ அதை வந்து காயத்தில் மருந்து வைக்கிற மாதிரி வந்து நீ பிரவீன்ராஜ் அனுப்பிவிட்டு வியானா வைத்தறிச்சல்ல பேசுகிறா, அவளுக்குலாம் எதுவுமே தெரியாது. டேய் பிரவீன், நீ வெளியில் போகும்போது இந்த மனுஷன் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டு, வந்து ஒரு இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட், இந்த வீட்டில் வந்து மற்றவங்களாம் இருக்கும்போது இவெல்லாம் இருக்க வேண்டிய கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இவன் என்னடா பைத்திய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், வந்து சம்மந்தம்லாம் பேசுகிறான். அப்படி என்னத்துல ஏதோ சொல்கிறாங்க. ஆந்திராவில் ஏதோ போய் தெலுங்குல வந்து ஒரு 3-4 படம் நடிச்சிட்டேன், நான் வந்து பெரிய ஆளாயிட்டேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். யாரா நீ, யாரா அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டா, இது கேட்டது இல்லாமல் சம்மந்தம் பேசலாம். ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க ஆள். ஏதோ ஒன்று பண்ணி வினோத்தை ட்ரிகர் பண்ணுறான். இந்த சைடு வந்து அன்பு எங்கள் ஐக்கியமாயிட்டார். கவனிச்சிங்களா? பிரவீன்ராஜ் வந்த உடனே இந்த அன்பு எங்கள் ஐக்கியமாகி ஒரு மாதிரி வந்து புள்ளி பண்ணுறது வந்து வினோத்தை டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து லிட்டரலாக அனுப்பி வைக்க மாட்ட மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்பொழுது. வினோத்தும் அவர் வந்து இதை வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் போனாலும் நல்லா இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆயிடுறாரு. நீ தர்பீஸ்கிட்ட சண்டை போட்டார், சபரிகிட்ட சண்டை போட்டார், அரோரா கிட்ட சண்டை போட்டார், பிரவீன்கிட்ட சண்டை போட்டார். அவர் போடாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த மனுஷனை ஈஸியாக, அவருக்கு உண்மையுமே சொல்லட்டுமா,
வினோத் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார். கமருதீனோட பிளேட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காரு, கமருதீனோட கிளாஸில் தான் தண்ணி குடிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவன் பேரை யூஸ் பண்ணாம மனதளவில் மைண்ட் அளவில் அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்கு ஆறுதலாக அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா பார்வதி இருக்கும்போது சரி, கமருதீன் இருக்கும்போது சரி, இவங்க தான் வினோத் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இவங்க ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறமா மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். லிட்டரலாக அதுதான் உண்மை. அவரை வந்து புள்ளி பண்ணுறாங்க, தனிமைப்படுத்துறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு வரும்போது அவர் எந்த அளவுக்கு அவளை எதிர்பார்த்தாருன்னா ஒரு உறுதுணையாக இருப்பான்னு எதிர்பார்த்தாரு. பட் ஆனால் அவனும் வந்து எதிராக இருக்கும்போது அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டார். உண்மையுமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இன்னைக்கு போட்ட சண்டையெல்லாம். எனக்கே சில சண்டைகள் வந்து பிடிக்கல. அரோரா கிட்ட போட்ட சண்டை மட்டும் தான் எனக்கு வந்து ஓகேவா தோணுச்சு. ஏன்னா அரோரா வந்து வேணும்னே இடையில பூந்து ஏதாவது கருத்து சொல்லி கருத்து கந்தசாமி மாதிரி வந்து பெருசாக வந்து டிடிஎஃப் வரைக்கும் வந்துட்டாங்க. திசவே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ அதுக்கு நடுவில் வந்து வினோத் எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி நாளைக்கு அமித் வந்தார்னா கொஞ்சம் மனுஷன் வந்து ரியலைஸ் கொஞ்சம் நார்மலாவார். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய யாருமே இங்கே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கமருதீனும் வர முடியாது, பாருவும் வர முடியாது, தர்பீஸு என்னதான் வந்தாலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இடிக்குது தர்பீஸு கூட. ஸோ அதனால அமித் வந்தா மனுஷன் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.